ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஈஸியாக இடியாப்பம் செய்யறதுக்கு முக்கியமான ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் அச்சில் மாவு போட்டு கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழிய வேண்டாம். ஒரு அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துடலாம். இடியாப்பம் செய்யும் போது நல்ல வெள்ளையாக நாள் முழுக்க வறண்டு போகாமல் நல்ல சாஃப்டாக துணி மாதிரி இருக்கிறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு சில டிப்ஸையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். 1 கப் இடியாப்ப மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருந்தேன், அதனால் 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கிறேன். வாட்டருடைய ரேஷியோ கொஞ்சம் கூட குறைய ஆனாலும் கவலை இல்லைங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டா கூட பக்குவமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்பு தான் இது. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம செய்யும் போது இடியாப்பம் நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி லைட்டாக ஹீட் ஆகும் போதே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடாகும் போதே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்து லைட்டாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது லைட்டாக கலங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்ப மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால இடியாப்பம் நல்லா வெள்ளையாக இருக்கும், நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கு கிடைக்கும். அதே போல் நாள் முழுக்க வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே டிப்பை நீங்கள் கொழுக்கட்டை செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை விரிசல் விடாமல் செய்யறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை செய்யும் போது கொஞ்சம் கூட விரிசல் வரவே வராது. அதே போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சொதப்பாமல் ரொம்ப சூப்பராக வரும். எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிட்டா கூட கவலையே இல்லை. பார்த்து பக்குவமாக செய்யறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தாலும் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக வாட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டா கூட மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிளறும் போது மாவு தண்ணி நல்லா உறிஞ்சிரும். நமக்கு பக்குவம் ரொம்ப கரெக்டாக வந்துடும். சேர்த்துருந்த தண்ணி எல்லாத்தையுமே மாவு உறிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் கலக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஆல்ரெடி மாவு நல்லா வெந்து தான் வந்திருக்கும். இந்த ஹீட்லேயே மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டாலே போதும். ரொம்ப போட்டு பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த பவுலில் இருக்கிற எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டை வரணும். இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தாலே நமக்கு மாவு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இடியாப்பம் பிழியறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயில் பாக்ஸுக்குள்ளே இடியாப்ப அச்சை வச்சுட்டு அதில் ரவுண்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரை மட்டும் லைட்டாக ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இடியாப்ப அச்சுடைய அந்த ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரைஞ்சிருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியாகவும் கட் பண்ணிடாதீங்க, அதிகமாகவும் கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இடியாப்ப அச்சுலையும் உள்ளே போடக்கூடிய அந்த பிளேட்லையும் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். அச்சில் மாவு போட்டு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு ஒரு டிப் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளே போட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே இடியாப்ப அச்சில் மாவு போட்டு ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் போட்டால் தான் நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே போடக்கூடிய அந்த அச்சிலையும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம்.
எப்பயுமே நம்ம இடியாப்பத்த பிழியிறோம் அப்படின்னா, பிழிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, கடைசியா கொஞ்சம் மாவு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேல வந்து இந்த அளவுக்கு கோபுரம் மாதிரி அப்படியே வந்து நிக்கும். அந்த மாவ எடுத்துட்டு அகைன் நம்ம ஃபில் பண்றா மாதிரி இருக்கும். எப்பயுமே இடியாப்பம் செய்யும்போதெல்லாம் கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த அச்சுல அடிப்பகுதியில கொஞ்சம் மாவு வந்து மேலாப்புல வந்து எழுந்து நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ, அத வந்து அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ நம்ம யூஸ் பண்ண போறோம். இத ரவுண்டு ஷேப்ல கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? அத வந்து இந்த மாவுக்கு மேல போட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அச்ச போட்டு நல்லா டைட்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அந்த ஃபாயில் பாக்ஸ கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணால் மட்டும் தான் நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆயிரும். டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இடியாப்ப தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இட்லி பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்தை நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பிழியிறேன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மாவு பிழியும் போது அந்த டைட்னஸ் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. மாவு பிழியிறதே நமக்கு தெரியாது. அச்சு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். நல்ல வாழை நார் மாதிரி நல்ல நீளமாக வரும் பாருங்கள். எப்பயுமே இடியாப்பத்துக்கு மாவு பிழியும் போது தன்னால் உதிர்ந்து விடக்கூடாது. அந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா இடியாப்பம் வந்து சரியாக வராது. நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா கையால் நீங்களே வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது இல்லை, நீங்கள் மர அச்சு தான் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மர அச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு டைட்டாக பிழியிறீங்க அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிழியறதே தெரியாது. ரொம்ப சாஃப்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம். வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு இந்த டிப்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நீள நீளமாக நல்ல லாங் ஸ்ட்ரிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா வந்து சாஃப்டாக வரும். ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி அச்சை விட மர அச்சு யூஸ் பண்ணி பிழிகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் பிழிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இடியாப்பத்தை வீட்டில் செய்ய மாட்டாங்க, கடையில் தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ இடியாப்பம் வேணுனாலும் செஞ்சு அடிக்கிடலாம். நான் டபுள் லேயரில் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிங்கிள் லேயரில் கூட நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ள அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்பயுமே இடியாப்பம்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா அச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலாப்பில் அந்த அச்சு தட்டில் லைட்டாக வந்து மாவு மேலாப்பில் வந்து நிற்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸை நம்ம உள்ளே போட்டிருந்தோம். அந்த பாக்ஸ் வந்து அப்படியே டம்ப் பண்ணி கொண்டு போகும். மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி மேலாப்பில் மாவு வந்து நிற்கவே நிற்காது. நம்ம எடுத்துகிட்டு அகைன் வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கடைசியில் கொஞ்சம் கூட மாவு வந்து மிச்சம் வைக்காமல் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும், அதே போல் மாவு வந்து நல்லா டம்ப் பண்ணி ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கும் கண்டிப்பாக இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் இடியாப்பம் பிழியும் போது மிச்சமாகிற மாவை எடுத்து போட்டு பண்ணுறதுல என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கடைசியாக இடியாப்பம் பிழியும் போது மிச்சமாகிற மாவை நம்ம கண்டிப்பாக தூக்கி தான் போடுவோம் இல்லையா? ஸோ கடைசி வரைக்கும் மாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பத்தை கஷ்டப்படாமல் பிழியறதுக்கு இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இடியாப்ப பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து மாவு நல்லா வெந்து தான் வந்திருக்கு. அதனால் 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணால் போதும். இந்த இடியாப்பத்துக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, காரத்துக்கு ஏற்றா போல் காஞ்ச வத்தல், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 போல் லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சேம் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி நறுக்கின தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்த ஆயிலை சேர்த்துட்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 3 தக்காளி பழத்தை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு செய்யறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் சிக்கன் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா பெரட்டிட்டு காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க.
இதை இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயும் குக் பண்ணலாம், தேவைப்பட்டால் ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இதே போல் மசாலாவை வறுத்து அரைச்சி சிக்கன் தண்ணி குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன்லேயும் இதே போல் நீங்கள் செய்யலாம். இதே ஸ்வீட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா ஆப்பம், இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் நம்ம செய்வோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யும் போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்காயை நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும். எப்பயும் தேங்காய் பால் எடுக்கும் போது 2 டைம்ஸ் கிட்ட தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுப்போம். தலைப்பால்னு ஒன்று எடுப்போம். செகண்ட் டைம்ஸ் ஒரு தடவை அரைச்சிட்டு எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பும் வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து எடுக்கும் போது 3 டைம்ஸ் கிட்ட நீங்கள் தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுக்கலாம். நல்லா திக்காக இருக்கும். அதிகமான குவான்டிட்டிலையும் நமக்கு கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை, ஏலக்காய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் நல்லா வெள்ளையாக சாஃப்டாக வரணுன்றதுக்காக சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாலே போதும். நல்ல வெள்ளை வெள்ளையில்னு இருக்கும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நாள் முழுக்க வறண்டு போகாமல் அப்படி நல்ல நூல் மாதிரி இருக்குங்க. எடுத்து பார்க்கும்போது நல்ல துணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். உண்மையை சொல்லப்போனால் இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. சட்டுப்புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இனிமேல் கடைகளில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. வீட்டிலேயே செஞ்சு அடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற இந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இட்லி பிளேட்டு யூஸ் பண்ணியும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்ல மெத்துன்னு நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இடியாப்பம் தட்டு இல்லை அப்படின்னா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் தாராளமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற A to Z எல்லா டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிப் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.